சிவா அன்னபூர்ணி கிட்ட சிந்துவ மனைவியா ஏத்துக்கிட்ட உண்மைய சொன்னா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சிந்து வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சிவா அந்த வீடியோ காமிச்சதும் சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவா கிட்ட ஐ லவ் யூ டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ எனக்காக நிறைய பண்ற. என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க. ஆனா அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட மட்டும் என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட உண்மைய ஏன் சொல்ல மாட்டேங்க டாக்டரே? நீ எப்ப சொல்லுவ? அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. உனக்கு உடனே சிவா இருந்துட்டு நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன் சிந்து. ஆனா எனக்கு பயமா இருக்கு. அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் உண்மைய சொன்னேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா? அப்படின்னு நெனச்சே எனக்கு சொல்ல முடியல. ஆனா, நான் கூடிய சீக்கிரம் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சிவா சொல்றாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "நீ சீக்கிரமா அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லு டாக்டரே. நீ அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொன்னதும், அன்னபூர்ணி பெரியம்மா என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னா, மறுபடியும் நீ எனக்கு என் கழுத்துல தாலி கட்டணும் டாக்டரே. ஏன்னா, நீ அப்ப என் கழுத்துல பிடிக்காம தானே தாலி கட்டுன. மறுபடியும் உனக்கு பிடிச்சு நீ தாலி கட்டணும். அதுக்கடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழணும். எனக்கு நெறைய குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசை. அதனால நெறைய குழந்தைய பெத்துக்கணும். இந்த மாதிரி எங்க அம்மா, அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு பாத்தியா? அதே மாதிரி நமக்கும் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரிலாம் எனக்கு நெறைய ஆசை இருக்கு டாக்டரே. சீக்கிரமாவே உங்க பெரியம்மா கிட்ட சொல்லு டாக்டரே. அன்னபூர்ணி பெரியம்மா என்ன மருமகளா ஏத்துக்குவாங்கல்ல டாக்டரே? அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. கண்டிப்பா அன்னபூர்ணி பெரியம்மா சீக்கிரமாவே மனசு மாறி உன்ன மருமகளா ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சிந்து. ஏன்னா, நீ அவங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ணது கிடையாது. அவங்களால ஏத்துக்க முடியல. நீ சொன்ன பொய்ய. மத்தபடி உன்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிந்து அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குது டாக்டரே அப்படின்னு சிந்து சிவாவோட தோள்ல சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழாத சிந்து எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சிந்துவும் சிவாவும் பேசிக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க ரூம்லேயும். சீரியல் எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.